வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்ஷிதா வேர்ல்டு சேனல். இதில் வந்து நம்ம மினியேச்சரில் இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருப்பா. இன்னைக்கு அவங்க சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் ஆம்லேட் போட போகிறாங்க. ஓகேங்களா, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சீஸ் கலந்துருக்காங்க. சீஸ் தானே அது, பட்டரை கலந்துருக்காங்க. மாற்றி சொல்லிட்டேன். பட்டரை கலந்துட்டு அது கூட வந்து ஆம்லேட்டை போட போகிறாங்க. ஆம்லேட்டு போட்டாங்க. ஓகே, ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து ப்ரெட் வைக்க போகிறோம். ப்ரெட்டு வச்சுட்டு அவர் ரைட்டாக அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்புறம் அப்படி ஒரு பரட்டு, அப்படியே திருப்பி இப்படி ஒரு பரட்டு பரட்டியாச்சு. பரட்டிட்டு இப்போ நம்ம அதை இது பண்ண போகிறோம். எது பண்ண போகிறோம்? இல்லை, அதுக்கு மேலே நாம் சீஸ் வைக்க போகிறோம். அதுக்கு சீஸை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம சீஸ் உள்ளே வைக்க போகிறோம். அதுக்குள்ளே அது வெந்துருச்சு. கடன்னு வெந்துருச்சுங்க. தெரிக்க விடுது பாருங்க நெருப்பு. பார்த்து எடுங்க. கை மேலே போட்டுற போது சேஃப்டி முக்கியம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு மேலே சீஸ் அப்படி லைட்டாக அப்படி வச்சோம்னா அந்த ஹீட்லேயே அது வந்து அப்படியே கரைஞ்சி அது கூட மிக்ஸ் ஆகி ஒரு வழி 6 அடி ஆகிடும். அதுவும் ஒரு மாதிரியான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம அதை எடுத்துருவோம். இருங்க பாருங்க, சீஸை மேலே வச்சுக்கிறோம். ஓகேங்க, அது உருகிடுங்க ஹீட்லேயே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ அடுத்த ஒரு பிரெட் ஆம்லேட் போட போகிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என் பொண்ணை பேச சொன்னால் அவள் நாளைக்கு தான் பேசுவா. இன்னைக்கு பேச சொன்னா அதனால் நானே பேசுகிறேன் அவள் வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்க? ஓகேங்க, பிரெட் ஆம்லேட் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அழகாக வந்து ப்ரெட்டை போட்டு வச்சுட்டு இப்போ உள்ளே ஒரு சீஸ் வைக்கிறோம். இது ஒரு டைப்பான பிரெட் ஆம்லேட்டு. முதல்ல பார்த்தது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. எப்படி வேணாலும் செய்யலாம். ஏன்னா சீஸை எப்படி வேணாலும் ஓகேங்களா? ஒரு சீஸ் கீழே விழுந்துருச்சுங்க. ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு, சாரி. இப்போ மேலே வச்சுட்டு அந்த ஹீட்டை அப்படியே பார்த்து பெரிய அடுப்புனா டக்குன்னு சமைச்சிடும். இது சின்ன அடுப்புனால கொஞ்சம் நமக்கு பயத்தோடையே செய்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு சேனலில் நிறைய வீடியோஸ் போடலாம் ட்ரை பண்ணோம். ஆனால் நிறைய வீடியோஸ் எங்களால் போட முடியல, டைமில். 2 மினியேச்சர் வீடியோ போட்டிருக்கோம். 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா டீ வந்து நாங்கள் மினியேச்சரில் போட்டிருக்கோம். அதோட அட்டாச்சாக தான் இந்த வீடியோ வருது. ஓகேங்களா, 2 வீடியோ வரும். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம். இது செகண்ட் பார்ட்டுன்னு போட்டு இது போடுவேன். ஸோ இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? கடைசியாக ஒரு ஆம்லேட் போட்டாச்சு. போட்டு அது மேலே வந்து நம்ம அழகாக ப்ரெட்டை வச்சு அப்படி அப்படி ஒரு பரட்டி நல்லா தக்கன்னு எரியுங்க. இந்த மாதிரி எரியாமல் போச்சுங்க. டீ போடும்போது ரொம்ப சிரமமாகி போச்சு எங்களுக்கு. என்னுடைய மனைவி தான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3ஆவது டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 சீஸ் தூக்கி மேலே வச்சிட்டாங்க. எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. பண்ண முடியும், ஏன்னா அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட போகிறேன், அது வேறு விஷயம். நீங்கள் 1 வச்சாலும் சாப்பிட்ருவேன், 2 வச்சாலும் சாப்பிட்ருவேன். ஆனால் எனக்கு போட்டி அவங்க 2 பிள்ளைங்க உட்காந்துருக்குறானுங்க. எனக்கு தருவானுங்களான்னு தான் தெரியல. அவங்க 2 பேரும் பிரித்து மேய்ஞ்சிடுவானுங்க போட்டிருக்கு கொஞ்ச நேரத்தில். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேங்கப்பா, வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.